Hi students, exercise 2.3 question number 3. 3 solve கொடுத்துட்டு solve பண்ண சொல்றோம். the next உடைய solution வந்து இந்த 3 subdivisionல வந்து கேட்டிருக்காங்க. So first solve பண்ணோம். என்ன கொடுத்தாங்க d1 2x greater than equal to 9. So x value find பண்ண முன்னாடி மைனஸ் இருக்கனால so ரெண்டு பக்கம் மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா இன்இகுவாலிட்டி ரிவர்ஸ் ஆகும். அத சேஞ்சஸ் ஆகும். So மைனஸ்ல இருக்கும்போது +2x இது இன்இகுவாலிட்டி சேஞ்சஸ் ஆகுது -9. then x வேணா less than or equal to -9/2. that is நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் x less than 9/2 னா -4.5 ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் மூணு சப்டிவிஷன் கொடுத்துக்கறான். ஒவ்வொரு சப்டிவிஷன்ல என்னென்ன தீர்வுகள் கேட்டிருக்காங்கறது தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியல் லைன் x is ரியல் லைன், அதாவது மெய்யெண்கள் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ மெய்யெண்கள்னா மெய்யெண் கோடு வரைஞ்சோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த -∞ இது +∞. என்ன வேலைன்னா -9/2. -9/2 எங்க 0ங்கனா -9/2னா இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ வந்து -9/2ல இருந்து லெஸ் தானா இருக்கு. அப்போ -9/2 லெஸ் தானா என்னன்னா இதுல இருந்து க்ளோஸ்ன்றதுனால இது க்ளோசர். ஓகே, இதுல இருந்து அப்படியே வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா -∞ வரைக்கும் போகும். ஸோ இப்போ இதனுடைய தீர்வு நம்ம எப்படி எழுதலாம்னா ரியல் நம்பர்ல வந்து x belongs to -∞, -9/2 க்ளோஸ் இன்டர்வல் எழுதிக்கலாம், அல்லது 4.5 கூட நம்ம எழுதலாம். ஓகே, அது நம்ம வந்தால் எக்ஸ் தீர்வு வந்து x belongs to ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -∞, -9/2 க்ளோஸ் இன்டர்வல். ஏன்னா வந்து ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம். இஸ் இன்டிஜர். ரெண்டாவது வந்து எக்ஸ் வந்து ஒரு இன்டிஜர்னு கொடுத்துட்டா. ஸோ இன்டிஜரில் இதனுடைய தீர்வுலாம் சொல்ல போகிறோம். தென் செகண்ட் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா நமக்கு தெரியும். இன்டிஜரில் நம்ம எப்படி எழுதுவோம், இசட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 0 1 2 அப்படி போயிட்டு இருக்கு. இங்கே மைனஸ் வேல்யூ -1 -2 அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன தீர்வுனா -9/2. அப்போ 4.5 -4.5 விட அது இருக்கு. தென் அந்த லெஸ் தென் வேல்யூஸ். ஓகே, அதெல்லாம் கம்மியான வேல்யூஸ் அப்படிங்கும்போது நம்ம எது எழுதுவோம் அப்படின்னா -9/2 அப்படின்னாவே. ஸோ இதனுடைய தீர்வு வந்து -5 இருக்கு. தென் -6 -7 அப்படியே வந்து -8 நம்ம அப்படியே எழுதிட்டே போகலாம். ஓகே, இதோட தீர்வு வந்து என்னன்னா -5 -6 -7 அப்படியே இந்த அப்படியே வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எழுதிக்கே போகலாம். இன்டிஜர்ஸில் சொல்கிறோம். தென் வந்து தேர்டு வந்து நேச்சுரல் நம்பரில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, தேர்டு வந்து நேச்சுரல் நம்பரில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தேர்டு நேச்சுரல் நம்பர் நம்ம தெரியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான். நேச்சுரல் நம்பர்னாவே நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான். 1 2 3 4 5. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வேணும் எழுதிக்கலாம். இங்கே தீர்வு வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பரில் நெகட்டிவ் நம்பர் இல்லை. ஏன்னா வந்து நமக்கு இதனுடைய ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா -9/2 நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸே வந்து நேச்சுரல் நம்பரில் இல்லை, இயல் எண்கள் இல்லை. அப்போ அதனால இது வந்து தீர்வு வந்து எம்டி செட் தான், தீர்வு இல்லை. ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். ஓகே, நோ சொல்யூஷன், தீர்வு இல்லை நம்ம சொல்லிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு சமூகம், ரொம்ப ஈஸியான ஒரு சமூகம். தேங்க்யூ.